பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம். ஆத்மஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி. இப்போ பாருங்கம்மா, நான் பூஜையில் ராமேஸ்வரத்தில் இருக்கேன். இப்போ பாருங்கள், என்னை சுற்றி வந்து மக்கள்லாம் இருந்துகிட்ருக்காங்க. இருந்தாலும் உங்களுக்கு இந்த பதிவு வந்து போடணும், அவசியமாக போடணுங்கிறதுக்காக நான் போட்டுட்ருக்கேன். அதாவதுமா, நீங்கள் நாளைக்கு வந்து அட்சய திதி வந்து ரொம்ப முக்கியமான நாள். நாளைக்கு அந்த நாளில் வந்து நம்ம நிறைய பேர் வந்து கஷ்டத்தில் இருப்போம். நிறைய பேர் கஷ்டத்தில் இருப்போம். அதே மாதிரி நிறைய பேர் தன்னுடைய கணவர்கிட்ட எனக்கு ஒரு ஒரு பவுன் நகை வாங்கி கொடுங்க, ஒரு டாலர் வாங்கி கொடுங்க, மோதிரம் வாங்கி கொடுங்க, செயின் வாங்கி கொடுங்க, இந்த மாதிரி பல பேர் பலவிதமாக கேட்பாங்க. அது மாதிரி நிறைய கணவர்மார்களாக இருக்கட்டும், குடும்ப தலைவிகளாக இருக்கட்டும், ரொம்பவும் கஷ்டப்படுவாங்க. ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டுக்கிறங்க, இந்த நாட்களில் வந்து நீங்கள் முக்கியமாக வாங்க வேண்டிய என்னதுன்னு கேட்டுருங்க, தங்கத்தை காட்டிலும் வெள்ளியில் வாங்கணும். வெள்ளி அப்படிங்கிற வெள்ளி வெள்ளி விளக்கு, வெள்ளி தட்டு, வெள்ளி கிண்ணம், அதே மாதிரி வெள்ளி ஸ்பூனு, இந்த மாதிரி வெள்ளியில் பசுமாடு சின்னதாக அது வாங்கிக்கிறங்க. இந்த மாதிரி வெள்ளியிலேயே சிவனுடைய லிங்கம், இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வாங்கலாம். முக்கியமாக நீங்கள் வாங்க வேண்டிய ரொம்ப ரொம்ப அவசியமானது எதுன்னா, ஒரு மீன் மோதிரம் இல்லைன்னா மீன் டாலர் வெள்ளியில் வாங்கி அவங்க உடம்புல போட்டுக்கிறணும். இதை போட்டு தூங்கும்போது இடது பக்கம் கையை வச்சுட்டு அந்த மோதிரமோ, அந்த மீன் மோதிரமோ, மீனோ டாலரோ மீனோ, நீங்கள் அதாவது வெள்ளியில் உள்ளது உங்கள் இடது பக்கம் உற்சாச்சி படுத்து கையில் வச்சு படுத்து தூங்கும்போது உங்களுக்கு மீன் கனவுல வந்தால் வெறும் செல்வங்களாக தரும். அதே மீனை வெள்ளியில் வச்சு நீங்கள் படுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப வந்து செல்வந்தராக ஆகக்கூடிய ஒரு அற்புதங்கள் உங்களுக்கு இருக்கும். அதை நீங்கள் மறந்துடாமல் எல்லாரும் ஒரு வெள்ளியில் ஒரு மீன் வாங்க பார்த்துக்கிறங்க. அதுவும் முடியலையா, யாராவது செல்வந்தராக யாராவது இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட உப்பு வாங்கிட்டு வர சொல்லுங்கள். அந்த உப்பை வந்து பரிவர்த்தனை தங்கச்சிக்கு அண்ணன் வாங்கி கொடுக்குறதோ, அண்ணன் வந்து அண்ணனுடைய தங்கச்சி வந்து அன்னிக்கு வாங்கி கொடுக்குறதோ, அண்ணன் தம்பிகளுக்கு வாங்கி கொடுக்குறதோ, இப்படி கல் உப்பு, அதுவும் இந்து உப்பு வாங்கி கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது ரொம்ப அந்த வீடு வந்து ரொம்ப மங்களகரமானதாக இருக்கும். அதே மாதிரி மஞ்சள், கல் மஞ்சள், இந்த முனை முடியாத மஞ்சளாக பார்த்து அவங்க வந்து வாங்கி கொடுக்கணும். அந்த மஞ்சளில் வந்து மஞ்சள் நூல் வாங்கி கட்டி அதில் வந்து உருவ பொம்மை மாதிரி செஞ்சு சாமி அறையில் வச்சுக்கிறணும். மூக்கு கண் எல்லாமே வச்சு அதை உருவ பொம்மை செஞ்சு சாமி அறையில் நவதானியங்கள் வச்சு நவதானியில் இது வச்சு அடுத்த வருஷம் வர்ற வரைக்கும் அதில் வந்து ஒரு துண்டு சின்னதாக பொட்டு மாதிரி தங்கமோ வெள்ளியோ அதில் சேர்த்து வச்சு நீங்கள் வந்து சாமி கும்பிட்டீங்கன்னா, அடுக்கு பானை வச்சு கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் இதெல்லாம் வந்து சேருமா. சரியாம்மா, இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நாளைக்கு செய்யுங்க. இந்த நாளைய தினம் வந்து கண்டிப்பாக வந்து தன்னுடைய கணவராகப்பட்டவங்களுக்கு பாத பூஜை பண்ணி அதை பாலில் பாதத்தை கழுவி பால் உள்ள மரத்தில் கொண்டு போய் இந்த பாலை ஊற்றி ஒரு மஞ்சளில் ஒரு நூல் கட்டி, மஞ்சள் நூல் கட்டி அந்த ஆலமர அரச மரத்தில் இதை தன்னுடைய கணவருக்காகவும் தன்னோட அந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் அவங்களுக்காக வேண்டி கட்டும்போது அவங்களுடைய எல்லா விதமான லட்சியமும் ஆலமரம் மாதிரி விருட்சியங்கள் ஓங்கி நிற்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த இதை வந்து ஒவ்வொரு வீட்டுகளையும் இந்த கலாச்சாரத்தை வந்து கையாளணும். அதே மாதிரி வடநாடுகளெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நாள்களில் வந்து தான் தன்னுடைய தங்கச்சிக்கோ ஒரு அக்காவுக்கோ நாத்தனாருக்கோ அண்ணிமார்களுக்கோ பெண்களுக்கு பச்சை சேலை எடுத்து கொடுத்து அவங்களுக்கு பூ போட்டு இதெல்லாம் வாங்கி கொடுத்து ஒரு துண்டு நகையில் வெள்ளி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தானமாக செய்வாங்க. இப்படி செய்கிறதுனால வந்து அவங்களுடைய உறவுகள் பலப்படும். அவங்களுடைய ஆசீர்வாதம் முழுசாக வந்து சகோதரர்களுக்கு கிடைக்கும். அந்த மூத்த தலைமை தாங்கக்கூடியவங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து விடாமையும் செஞ்சுருங்கம்மா. வாழ்க வளமுடன். மகாதேவி. ஒரு அவசரமாக எல்லாரும் இருக்கிற இடத்துல நான் உங்களுக்கு இதை வந்து பதிவை போட்டுட்ருக்கேம்மா. வாழ்க வளமுடன். மகாதேவி.